சாரிங்க. பரவாயில்லப்பா. சார் நீங்க தமிழ்வாதியார் பழனி சார் தானே? ஆமா சார் நான் உங்ககிட்ட 8ஆம் கிளாஸ் படிச்சேன் சார். அப்படியா? சார் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது சார். என்ன? சரோஜா டீச்சருக்கு தர சொல்லி என்கிட்ட தானே லவ் லெட்டர் தருவீங்க. பார்த்து பேசுறான். சார் சார் எங்க வேணா அடிங்க சார், என் தலையில மட்டும் கொட்டாதீங்க. ஏண்டா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சரி. அந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம். என்ன? அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தலையில செல்லமா கொட்டுவா. அப்படியா? அந்த பொண்ணுக்கு என்னையும் பிடிச்சு போய் என் தலையிலையும் கொட்டணும்னு ஆசையா இருக்கு சார். யாரு? அந்த பொண்ணு தானா? ஆமா சார். பொண்ணு அழகா தாண்டா இருக்கு. தம்பி நில்லு. என் காதலுக்கு நீ லெட்டர் கொண்டு போன இல்ல, உன் காதலுக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன். எழுதி கொடு. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். இதுக்கு ஏன் இவ்வளவு வைக்கப்படுறான்? என்னடா ஒர்க் அவுட் ஆச்சா? இவ போன இடத்துக்கு நான் போயிருந்தேன்னு வச்சுக்கேன், இந்நேரம் பிக்கப் பண்ணி செட்டப் பண்ணி பேக்கவே பண்ணியிருப்பேன். இவன் என்னடானா வாம போய் பண்ணிட்டு இருக்கான். ஏய் பார்த்தது போதும், வாடா வா. இந்தாம்மா கோயில் பிரசாதம். தம்பி நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. அன்னன்னைக்கு சந்தோஷமாக இருந்தால் போகிறோன்னு நினைக்கிறீங்க, நாளைய பற்றி யோசிக்கவே மாட்டேன்றீங்க. இனிமேலாவது உங்கள் எதிர்காலத்தை பற்றி நல்லா யோசிங்க. வேலைக்கு போங்க, பணம் சம்பாதிங்க. நம்ம கையிலே 4 காசு வேணும்ப்பா. எல்லா சமயத்துலேயும் ரமணா தம்பி மாதிரி ஒருத்தரும் உதவ மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் தம்பி இருக்கணும். ஆமாம்மா, இப்போ தான் பணத்தோட அருமை புரிஞ்சிருக்கு. இனிமேல் வெட்டித்தனமாக சுத்த மாட்டோம், தைரியமாக இருங்க. அம்மா நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரேன். டேய் சீக்கிரமாக கூட்டு வா. என்னங்கம்மா, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக கொடுங்க. 10 நாள் கழிச்சு வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. வரேன். ஏங்க உங்க பேருங்க? மல்லிகா. ரொம்ப அழகா இருக்கீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த சிரிப்பு நல்லா இருக்குங்க. ஹலோ, இந்தியாவே வாங்கின கடனை கட்டாம வேர்ல்டு பேங்க்ல கடனை வாங்கிட்டே இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு சட்டம், இந்தியனுக்கு ஒரு சட்டமா? போங்க சார், நீங்களும் உங்க பேங்க்கும் பேப்பர்ல மட்டும் விவசாய கடன், கல்வி கடன், தொழில் கடன் பீலா விட்டுட்டு தெரிவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார் நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். சொந்தமாக தொழில் தொடங்கணும், அதுக்கு லோன் வேணும். இது என் சர்டிஃபிகேட்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. முதல்ல யாராவது ஷூரிட்டி தரணும். சார் ஷூரிட்டினா சாட்சிகள் தானே? நான் போடுறேன். எத்தனை கையெழுத்து போடணும்? சார் நாங்களும் சேர்ந்து கையெழுத்து போடுறோம். எப்படியாவது லோன் கொடுத்து உதவுங்க. வெறும் கையெழுத்து மட்டும் பத்தாது. இவருக்கோ உங்களுக்கோ ஏதாவது சொத்து பத்து இருக்கணும். சார் எங்ககிட்ட சொத்தெல்லாம் இல்லை, திறமையாக உழைச்சி நேர்மையாக ஜெயிப்போன்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு. சாரி, உங்க நம்பிக்கைக்கெல்லாம் லோன் தர முடியாது. நீங்க கிளம்பலாம். ஜிங்கா வாடா பார்த்துக்குவோம். வரேன் சார். சொட்டத்தலைங்க. ஏன்டா ஃபீல் பண்ற? லோன் கிடைக்கலன்னு தெரிஞ்சா அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. கவலைப்படாதடா. டேய் ரமணா சார்ட்ட உதவி கேட்பமாடா? ஆமாடா, தாராளமா கேட்கலாம். அவர் நினைச்சா நம்ம பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அம்மா, நம்ம கீழே தெரு நிலத்தை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சம்மந்தப்பட்டவர் வர சொல்லு, நான் பேசி முடிவு எடுக்கிறேன். மாமா என்ன சொல்லுக்கா? சரி, அப்படியே அவனுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. என்ன பிஸ்னஸ்ன்னு யோசிச்சு வை, ஏற்பாடு பண்ணுறேன். தேங்க்ஸ் மாமா. சௌந்தர்யா வீடு கூட இந்த தெரு தான்டா. ஏய் இப்போ என்ன சொல்ல வர? சௌந்தர்யா வீட்டுக்கு போயிட்டு ரமணா சார் வீடு போகலான்றியா? அவனும் அப்படி சொல்ல, உங்களுக்கும் தெரியணும்ல. டேய் இதானே ரமணா சார் வீடு? இதுவா? ஆமா வாங்க. ஏய் ஏன்டா அங்கேயே நிக்கிற? இவனுக்கு என்னாச்சு? சௌந்தர்யா வீடு இதான்டா. வணக்கம் சார். வண்டி சாவி எடுக்கல. இதோ வரேன். அண்ணி நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்கண்ணா. தேங்க்யூ. என்னப்பா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க தான் சார் வந்தோம். அப்புறம் ஏன் வாசல்லே நிற்கிறீங்க? உள்ள வாங்க. இது என் மச்சான் பிரபாகர். வணக்கம். 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 நீங்கள் பேசிகிட்டு இருங்க. என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? சார் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கோம். சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம். இப்போதான் வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு சார். வேலைக்கு போகணும், உழைக்கணும், ஏதாவது சாதிக்கணும்னு இப்போ எங்களுக்கு தோணுது. இவனுக்காக பேங்க்ல போய் லோன் கேட்டோம். ஷூரிட்டி வேணும்னு கேட்குறாங்க. கேட்காமலே உதவி செஞ்சுங்க. கேட்டால் மறுக்க மாட்டீங்க, நம்பி வந்திருக்கோம். கொஞ்சம் மனசு வச்சு கை தூக்கி விட்டீங்கன்னா பொறுப்பாக நடந்துக்குவோம் சார். உழைக்கணும் சாதிக்கணுன்ற எண்ணம் வந்துட்டாலே
வாழ்க்கையில் பாதி ஜெயிச்சிட்ட மாதிரி. உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கு என்னாலான எல்லா உதவிகளையும் செய்வேன். ரொம்ப நன்றிங்க. ஏய், நன்றிலாம் சொல்லி என்ன 3வது மனுஷனாக்கிடாதீங்க. நானும் உங்களில் ஒருத்தன் தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இதே மாதிரி தான் இருக்கணும். ஏய், எங்க பாரு நான் மல்லிகா. மல்லிகாவா? வீட்டுக்கு போனதை சுத்தி போறேன். இதெல்லாம் பார்த்துட்டு விட. ஞாபகம், பழைய ஞாபகம். நடக்கட்டும் நடக்கட்டும். நல்லா இருக்கியா விஜய்? உன்னை பார்க்காம டல்லா தான் இருந்தேன். ஆனா இப்ப நல்லா இருக்கேன். ஆமா, உன் செல் நம்பர் மாத்திட்டியா? ஆமா. உன் செல் நம்பர் சொல்றியா? தம்பி, ஆ? நான் வீட்டைய செல் நம்பரையும் மாத்த போறேன். ஓஹோ. புது நம்பர் வாங்கினதை உனக்கு தாரேன். அம்மா மல்லி, அந்த கடையில போய் நீ அல்வா வாங்கிட்டு நில்லு. தம்பி கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வார. விஜய், நாம அப்புறமா பார்க்கலாம். பை. ஐயா ராசா, என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச நீ அதை நீயே அழிச்சிடாதையா. என்னையா சொல்ற? கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கர், மல்லிகை கடை மஸ்தன், நீ நானு, இந்த 5 பேர்ல யாரோட ஓடி போகலாம்னு அவளுக்கு ஒரு குழப்பம். ஹாய் மல்லி. ஹாய். இங்க தானே வருவியா? இல்ல, இன்னைக்கு மனசுல ஒரு குழப்பம். அதான் சீட்டு குலுக்கி போட்டு சாமி கிட்ட ஒரு முடிவு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன குழப்பம்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். சாமி கிட்டே அதை கேட்கலாம். நீயே ஒரு சீட் எடுத்து என்கிட்ட கொடு. இந்தா. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன வந்திருக்கு? அது சீக்ரெட். நாளைக்கு உங்களுக்கே அது தெரியும். விசி தம்பி, நானே நிரந்தர புருஷனா இருக்கணும் ஆசைப்படும். அதெல்லாம் சரிதானே. என்ன விஷயமா மொட்டை போட்டீங்க? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நம்ம மல்லியா இருக்கால, இதுவரை யாருக்கிட்டையும் 1 மாதத்துக்கு மேல இருந்ததில்ல. என்கிட்ட மட்டும்தான் 40 நாள் இருந்திருக்கிறா. அத நினைச்சுதான் இந்த அண்ணாமலையாருக்கு மொட்டை போட்டு வந்திருக்கு தம்பி. வணக்கம் சார். வணக்கம். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். அப்படியா? நல்ல வேலை நீங்களே பண்ணிட்டீங்க. அப்புறம் மாப்பிள்ளை பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு மாப்பிள்ளை பையனை மார்னிங் சார். ரொம்ப 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 பிடிக்கும். உங்க தங்கச்சியும் ஒரு வார்த்தை கேட்டுருங்க. அட, எனக்கு பிடிச்சா என் தங்கச்சிக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்ப பேசி முடிச்சிடலாம். முடிச்சிருங்க. மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்ன வேணும்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. ஒரு குறையும் இல்லாம கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்திடுவோம். அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சிருவோம். தங்கச்சிக்கு பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணியாச்சு. கல்யாணம் முடிஞ்ச 1 மாசத்துலயே பொண்ணையும் மாப்பிளையும் அமெரிக்காக்கு அனுப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷம். அவங்ககிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே ஓகே, வேற என்ன, அவ்வளோதானே. தேங்க்யூ. அப்புறம் என் தங்கச்சிக்கு அடுத்த மாதம் கல்யாணம். சார், ஃபர்னிச்சர் கடையோட இந்த மாசத்து வர செலவு கணக்கு இதெல்லாம் ஏன் என்கிட்ட காமிக்க? பேங்க்ல லோன் கட்டின டீட்டெயில் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. சரி, வரேன் சார். வரேன் சார். சூர்யா, ரமணா சார்ட்ட போய் உன் காதல சொல்லிடலாம்டா. வேணாம்டா. ஏன்டா? ரமணா சார் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து முடிவு பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நேரத்தில் என் காதலை சொல்லி அவரை கஷ்டப்படுத்த வேணாம்டா. உன்னால அந்த பொண்ணை மறக்க முடியுமாடா? காதலிக்கிற பொண்ணை ஒருத்த விட்டு கொடுக்குறானா, அவன் காதல் உண்மையானது இல்லடா. டேய், வேணாம்டா. அப்படி சொல்லாதடா. உன் உயிரை காப்பாத்திருக்காரு. அவர் வேதனைப்படுற மாதிரி நம்ம யாரும் நடந்துக்கூடாது. காதல் நிஜமா இருந்தாலும் சூழ்நிலை குறுக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுடா.